என்னடி சந்தியா வீடியோ கால் எல்லாம் வாரா ஃப்ரீயா இருக்கியா? என்னது ஃப்ரீயா? டேய் லூசாடா நீ. எனக்கு கால் பண்ணி 2 நாள் ஆகுதா. எனக்கு கால் பண்ணணும்னு உனக்கு தோணவே இல்லையா? ஐயோ டார்லிங், உன் ஞாபகம் இல்லாம நான் இருப்பேனா? இதோ இதோ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியோட நான் உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு தும்மல் எடுத்திருக்குமே. டேய் உன் கண்ணை பார்த்தாலே நீ உருட்டுறது தெரியுது எனக்கு. நீ ரொம்ப உருட்டாதடா. நீ யாரை பற்றி நினச்சிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். இவ வீடியோ கால்ல இருக்காளோ, அது வேற நம்மள பாத்துக்கிட்டு இருக்கா. இது தெரியாம நான் உருட்டிட்டேனே. டேய் மடச்சாம்பிராணி, என்னை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா, எந்த நிலைமையில இருக்கான்னு யோசிக்கவே மாட்டுக்கா. ஏண்டி தங்கம், ஒன்னு நினைக்காம நான் இருப்பேனாடி. இப்போ கொஞ்சம் முன்னக்குட்டி லைட்டா தான் தூங்குனேன்டி. அந்த லைட்டான தூக்கத்திலோட நீ தாண்டி வந்து எனக்கு இம்சை பண்ணா. டேய் ரொம்ப ரீல் விடாதடா. நீ என்ன தவிர வேற எல்லாத்தையும் கனவுல கொண்டு வந்திருப்பா. என்ன மட்டும் நீ கனவுல நினைக்கவே மாட்டா. பிராமிஸாடி, மை மதர் பிராமிஸா, கனவுல நீ வந்தா. என்னது நிஜமாவே உன் கனவுல நான் வந்தேனா? நான் வந்து வந்து நான் என்ன சொன்னேன்? என் கனவுல நீ வந்தியா? வந்து என் தலையை அப்படியே உன் மடியில தூக்கி வச்சியா? அப்புறம் என் பக்கத்துல வந்து அப்படியே கிஸ் பண்ண வந்தா பாரு. நானும் கிஸ் பண்ண வந்தேன். பார்த்தா ஃபோன் கால். யாருன்னு பார்த்தா அது நீ தாண்டி. டேய் நிஜமாவே நான் உனக்கு கனவுல கிஸ் பண்ண வந்தேனா? ஒய், இதுல என்ன டவுட்? நீ மட்டும் ஃபோன் பண்ணாம ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோ, அந்த கிஸ் எனக்கு கிடைச்சிருக்கோம். உன் ஃபோனால அது எனக்கு கிடைக்காம போச்சு. போடி, உன் மேல நான் கோவத்துல இருக்கேன். டேய் டேய் டேய், நீ என்னை டைவர்ட் பண்ண பார்க்குறாடா. நீ எதோ பேசி என்னை குழப்புறாடா. நான் என்ன பேச வந்தேனே மறந்துடுவேன் போல இருக்கு. ஐயோ நம்பிட்டா. ஆமா, திடீர்னு என்ன வீடியோ காலுக்கு வந்தா? ஏய் உன்னை பார்த்து 2 நாளுக்கு மேலே ஆயிட்டுலடா. அதான் நீ எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே நடக்கிறத உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். அங்க அப்படி என்னதான் நடக்குது? ஏய் இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் சேரீ வாங்க கடைக்கு கிளம்புறாங்கடா. என்னையும் கூப்பிட்டாங்க. நான் வரலன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் வரணும்னு கட்டாயப்படுத்திட்டு போயிட்டாங்கடா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ரகு. போகாமல் இருந்தாலும் வீட்டில் பிரச்சனையாகும். போகவும் பிடிக்கலை. நான் என்ன பண்ணுறது? இதுக்குதான் என் செல்லத்தோட முகம் வாடி போய் இருக்குதோ. நீ கவலைப்படாத சந்தியா. புடவை தானே வாங்க போறாங்க, நிச்சயதார்த்தம் பண்ணல. நீ எந்த கடன் எனக்கு லொகேஷன் அனுப்பு. 5 நிமிஷத்துல நான் அங்க வாரேன். நான் தாண்டி உனக்கு சேலை செலக்ஷன் பண்ணுவேன். நம்ம 2 பேத்துக்கு தான் நிச்சயதார்த்தம் நடக்கும். நீ நம்பிக்கையோட போ. என்னடா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்கிறா? ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா? ஆமா சந்தியா, நான் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன். நிச்சயதார்த்த ஏற்பாடு நடக்கட்டும். ஆனா நிச்சயதார்த்த மேடையில உனக்கு எனக்கு தான் நிச்சயதார்த்தம் நடக்கும். அப்படி ஒரு நான் பெரிய பிளான் ஒன்று பண்ணி வச்சிருக்கேன். அதை உனக்கு பிறகு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஏய் ரகு, யாரோ வந்த மாதிரி இருக்குடா. நான் காலை கட் பண்ணுறேன். எந்த லொக்கேஷன் மட்டும் அனுப்புகிறேன். நீ மறக்காமல் வந்துடுடா. டேய் டேய் மறந்துடாதடா. உன்னை நம்பி தான் நான் கிளம்புறேன். சந்தியா, எனக்கு பிடிச்ச கலர்ல புடவை கட்டி நல்லா மேக்கப் பண்ணிட்டு நீ சேரீ எடுக்க வா. நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம நிச்சயதார்த்த சேரீயை செலக்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஓகேடா பாய்.